சோழ நாட்டின் பொற்காலத்தின் 19வது அத்தியாயம். ஆதித்த கரிகாலரின் சேவூர் போர். சென்ற அத்தியாயத்தில் பாண்டிய நாட்டில் இருந்த போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடும் வெற்றி பெறுவதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய நாட்டில் இருந்து வந்த இரண்டாவது ஒற்றனையும் ஆதித்த கரிகாலன் கண்டுபிடித்து விட்டார். நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இனி நடக்க இருப்பது. தஞ்சைக்கு சிற்றரசர்கள், பழுவேட்டரையர்கள், கொடும்பாளூர் இளவரசர்கள் போருக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஆதித்தருடன் சேர்ந்து போரிடுவதற்காக தஞ்சை அரண்மனைக்கு வருகிறார்கள். சுந்தர சோழர், வாருங்கள் வாருங்கள் சிற்றரசர்களே, பழுவேட்டரையர்களே, என் மகன் ஆதித்தனுடன் சேர்ந்து போரிட்டு வெற்றி பெறுவதற்கு துணையாக நிற்க வேண்டும். பழுவேட்டரையரே, இதனை நீங்க கூற வேண்டுமா என்ன? சோழ நாட்டு மக்களுக்கு இதை கூட செய்ய மாட்டோமா? ஆதித்தன் என்னுடைய மகன் அல்லவா? சரி சிற்றரசர்களே, அனைவரும் சென்று ஓய்வெடுங்கள். நாளை போரிடப் போகிறோம் அல்லவா? அரசே, ஆமாம். ஆதித்த கரிகாலர் எங்கே? அவன் படை வீரர்களுடன் கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறான். சரி அரசே, தாங்கள் அனைவரும் சென்று ஓய்வெடுக்கிறோம். ஒரு பக்கம் ஆதித்த கரிகாலன் படைத்தளபதி படை வீரர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். இதில் பாண்டிய நாட்டு ஒற்றனும் கலந்து கொள்கிறார். படைத்தளபதிகளே, படை வீரர்களே, நாளை போர் துவங்கப் போகிறது. அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம் இளவரசே. அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போரில் தலைமை படைத்தளபதிகளாக பழுவேட்டரையர்கள் செயல்படுவார்கள். இப்போரில் யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படைகள் என முப்படைகளை பயன்படுத்தப் போகிறோம். தரைப்படைகளை படைத்தளபதி புவியரசன் தலைமை தாங்குவான். குதிரைப்படைகளை குலசேகரனும் கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் தலைமை தாங்குவார். யானைப்படைகளை நான் தலைமை தாங்குவேன். போர்க்களத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு மனதில் வலிமையும் உடலில் பலமும் இருந்தால் மட்டும் போதாது, அறிவையும் பயன்படுத்த வேண்டும். எதிரிகள் என்ன வியூகம் பயன்படுத்தப் போகிறார்கள் என அறிந்து கொண்டு அதற்கு என்ன வியூகம் நாம் செய்தால் தோற்கடிக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொண்டு போர்க்களத்தில் முதன்முறையாக இப்போரில் நாம் ஒரு வியூகத்தை பயன்படுத்தப் போகிறோம். அதற்கு பெயர் ராஜாளி வியூகம். ஆம், இது நாம் உபயோகப்படுத்தப்படும் வியூகங்கள் அனைத்தும் கை கொடுக்கவில்லை என்றால் மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். இந்த வியூகமானது ராஜாளி பறப்பது போல் இருக்கும். தலைப்பகுதிகளில் குதிரைப்படைகளும், இறக்கை பகுதிகளில் தரைப்படைகளும், வால் பகுதியில் யானைப்படைகளும் சார்ந்து இருக்கும். இந்த வியூகத்தை எந்நேரத்தில் வேண்டுமென்றாலும் நான் பயன்படுத்துவேன். ஆகையால் முடிந்தவரை இந்த வியூகத்தை கடந்து செல்லும் பொழுது எதிரிகள் உயிரில்லாமல் தான் கீழே விழ வேண்டும். அதற்கு படை வீரர்களான உங்களின் வாழ்வீச்சு திறனும் ஆயுதங்கள் பயன்படுத்தும் திறனும் மிகவும் வேகமாக இருக்க வேண்டும். என்ன படை வீரர்களே, அனைவருக்கும் புரிகிறதா? இதனை கேட்ட பாண்டிய நாட்டு ஒற்றன் இச்செய்தியினை வீரபாண்டியரிடம் தெரிவிப்பதற்காக கூட்டத்தில் இருந்து செல்கிறான். இதனை அறிந்த ஆதித்த கரிகாலர், படை வீரரே, முக்கியமான செய்தியினை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கு செல்கிறீர்கள்? இளவரசே, தாகம் ஏற்பட்டது, நீர் குடிப்பதற்காக செல்கிறேன். படை வீரரே, எங்கு செல்கிறீர்கள்? உண்மையை கூறும். இளவரசே, சற்று சோர்வாக இருந்தது, சிறிது நேரம் அமர்ந்திட்டு வரலாம் என்று சென்றேன். மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், படை வீரரே, எங்கு செல்கிறீர்கள் என்று கூறும். இளவரசே, உண்மையைத்தான் கூறுகிறேன், வேறு எங்கும் செல்லவில்லை. படை வீரரே, நீங்கள் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியும். நீங்கள் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியும். இப்பொழுது எங்கு செல்கிறீர்கள் என்பதும் தெரியும். வீரபாண்டியனிடம் தெரிவிப்பதற்காக செல்கிறீர்கள் அல்லவா? இல்லை இல்லை இளவரசே. என்ன ஒற்றரே, உங்களுடன் சேர்ந்து மற்றொருவன் வந்தானே, அவன் நிலை என்ன என்று தெரியுமா? இளவரசே, நான் பாண்டிய நாட்டு ஒற்றனே இல்லை என்று கூறுகிறேன். நீங்கள் என்னுடன் சேர்ந்து மற்றொருவன் வந்தான் என கூறுகிறீர்கள். அடே பாண்டிய நாட்டு ஒற்றா, சோழ அரண்மனைக்குள் இரு பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் வந்திருப்பதும் தெரியும். அதில் ஒருவன் நீங்கள் என்பதும் தெரியும். ஆனால் மற்றொருவனை நான் கொன்றது உனக்கு தெரியுமா? என்ன, கொன்று விட்டீர்களா? ஆமாம், வீரபாண்டியன் தலையெடுக்கும் பயணத்தில் என் எதிரியாகவும் வந்து விடாதீர்கள். பின்பு எரிந்த சாம்பலில் கூட உங்களை கண்டுபிடிக்காதபடி செய்து விடுவேன். நாளை போர்க்களத்தில் உன்னுடைய நிலையும் அதுதான். படைத்தளபதிகளே, இவனை சென்று சிறையில் அடையுங்கள். ஆதித்தரே, என்ன கூறுகிறீர்கள்? ஏன் இவனை சிறையில் அடைக்க வேண்டும்? இவனை கொன்று விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். படைத்தளபதிகளே, தாங்கள் எதிர்பார்த்தது சரிதான். இவனை இப்பொழுது கொல்லப்போவதில்லை. இவனை வெறும் அம்புதான். இவனை ஏவிய வில்லானது நாளை போர்க்களத்தில் வரும் அல்லவா? அவன் கண் முன்னரே இவன் உயிர் துடிக்க சாக வேண்டும். அழைத்துச் செல்லுங்கள். அப்பொழுது மதுரையை கண்காணித்துக் கொண்டிருந்த படைத்தளபதி தஞ்சைக்கு வருகிறார். ஆதித்தரிடம், ஆதித்தரே, பாண்டிய நாட்டில் இப்போரில் வெற்றி பெற வேண்டும் என்று பாண்டியர்கள் பார்ப்பனர்களை வைத்து யாகம் வளர்க்கிறார்கள். எருதினை பலி கொடுக்கிறார்கள். புயலை தடுப்பதற்கு புள்ளப்பூச்சி படையலா? படையலிடும் பார்ப்பனர்களை வீரபாண்டியன் தலை வீழ்ந்தவுடன் இருக்கும் இடம் தெரியாமலும் வாழும் தடம் தெரியாமலும் செய்து விடுவோம். என்ன படைத்தளபதி, நான் கூறுவது சரிதானே? இப்போர் முடியட்டும், பார்ப்பனர்களை ஒரு வழி செய்கிறேன். அதே நேரத்தில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது அமைச்சர்கள் படைத்தளபதியிடம், அமைச்சரே, என்ன இது? ஒற்றன் ஏதும் செய்தி கொண்டு வரவில்லையே. கடைசி கட்டத்தில் பகைவரின் திட்டம் என்னவென்று தெரியவில்லையே.
ஒருவேளை ஒற்றனை கண்டுபிடித்திருப்பார்களோ? அரசே, தாங்கள் நினைப்பது போல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒற்றனுக்கு ஏதும் செய்தி கிடைத்திருக்காது என்று நினைக்கிறேன். அமைச்சரே, தனக்கு ஏதோ சரிபடவில்லை. சோழ நாட்டில் ஏதோ நடந்திருக்கிறது. நாளை போர்க்களத்தில் தான் தெரிய வரும். படைத்தளபதிகளே, படை வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா? அரசே, அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். நாளை பாலை போருக்கு செல்ல வேண்டியதுதான். படைத்தளபதிகளே, நாம் சோழர்களை எதிர்த்து 3 முகம் கொண்ட படைகளை பயன்படுத்தப் போகிறோம். அதில் தரைப்படைகளை படைத்தளபதியாகிய வாமனன் தலைமை தாங்குவான். குதிரைப்படைகளை படைத்தளபதியாகிய அரங்கன் தலைமை தாங்குவான். யானை படைகளை நான் தலைமை தாங்கப் போகிறேன். அமைச்சரே, என் மகன் ஆட்சி செய்வதற்கு மதுரையானது நம் கைவசம் இருக்க வேண்டும். அரசே, நீங்கள் நினைப்பது போல் நடக்கும். சென்று ஓய்வெடுங்கள். போர்க்களத்தில் வெற்றி பாண்டிய நாட்டுக்குத்தான். அடுத்த நாள் காலை ஆதித்த கரிகாலன் தனது தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார். ஆதித்தா, உன் ஆசைப்படி பெரும் தேசத்தை எதிர்த்து போரிடப் போகிறாய். உன் கனவு நிறைவேறப் போகிறது. உன் ஆசை நிறைவேறப் போகிறது. ஆம் தந்தையே, எனது ஆசை கனவு நிறைவேறப் போகிறது. இப்போரில் நான் வெற்றி பெற்று வரும் பொழுது மக்களாகிய அனைவரும் வரவேற்க காத்து கொண்டு இருக்க வேண்டும். மக்களின் வரவேற்பை நான் பார்க்க வேண்டும். ஆதித்தா, நீ போரில் வெற்றி பெற்றால் புகழாரம் என்பது தானாக கிடைக்கும். படைத்தளபதிகளே, அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? போருக்கு செல்லலாமா? வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். அதன் பிறகு ஆண்டு 966 சேவூர் போர். சேவூர் போர்க்களத்தில் ஒரு பக்கம் சோழ பெரும்படைகள் நிற்க, மற்றொரு பக்கம் வீரபாண்டியனின் தலைமையில் பாண்டிய பெரும்படைகள் நிற்கிறது. சோழ பெரும்படையிலிருந்து படை வீரர் ஒருவர் வெளிவந்து, பாண்டிய பெரும் படைகளை எதிர்த்து போரிடுவதற்கு எங்கள் மன்னன் 2ஆம் பராந்தக தேவருக்கு பதிலாக எப்போரிலும் வீழாத புலி, எங்கள் மன்னரின் வீரம் மிகுந்த குட்டி புலி வந்திருக்கிறது. ஒரு நிமிடம் படை வீரர்கள் அனைவரும் இருபுறமும் விலகினார்கள். பின்னர் ஆதித்த கரிகாலன் வருகிறார். இதனை அறிந்த வீரபாண்டியன் தனது அமைச்சரிடம், அமைச்சரே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒற்றன் நம்மிடம் கூறிய செய்தி வேறு, இங்கு நடப்பது வேறு. ஒற்றன் நம்மிடம் கூறியபடி சுந்தர சோழன் அல்லவா தலைமை தாங்கி வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு வந்திருப்பதோ ஆதித்த கரிகாலன் என்னும் சிறுவன். அரசே, எங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலன் முகத்தில் புன்னகையுடன் வருகிறார். படைத்தளபதிகளே, கூறுங்கள் இளவரசே. சோழ நாட்டு பிரதிநிதியாக சென்று நான் உருவாக்கிய இப்போருக்கான விதிமுறைகளை வீரபாண்டியனிடம் கூறிவிட்டு வருகிறேன். ஆதித்தரே, நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? அதற்கு பதிலாக காவலாளியை அனுப்பலாம் அல்லவா? படைத்தளபதியே, வீரபாண்டியனுக்கும் எனக்கும் நீண்ட நாள் பகை இருக்கிறது. இப்போரில் யார் இருப்பார்கள் என தெரியவில்லை. கடைசியாக வீரபாண்டியனிடம் நான் பேச வேண்டும். அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் பாண்டிய படைகளை நோக்கி செல்கிறார். என்ன வீரபாண்டியரே, நான் சோழ நாட்டு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். என்ன சற்று குழப்பமாக இருக்கிறதா? புரியும்படி நான் கூறவா? என்னுடைய வயதில் மூத்தவர்தானே நீங்கள். சோழ நாட்டை கண்காணிக்க வேண்டும் என்று நினைத்த நீங்கள் உங்கள் நாட்டை கண்காணிப்பதில் சரிந்து விட்டீர்களே வீரபாண்டியரே. ஆதித்தா, என்ன கூறுகிறாய் நீ? தாங்கள் சோழ நாட்டை நடக்கும் நிகழ்வினை தெரியப்படுத்துவதற்காக 2 ஒற்றர்களை எங்கள் நாட்டிற்குள் செலுத்தினீர்களே, நினைவு இருக்கிறதா? ஆனால் நீ இலங்கையிலிருந்து பாண்டிய நாடான மதுரைக்கு வருவதற்குள் பாண்டிய நாட்டை கண்காணிப்பதற்காக எங்கள் படை வீரர்களை நான் உங்கள் நாட்டை சுற்றி நிறுத்திவிட்டேன். அது உனக்கு தெரியுமா? நீ இலங்கையிலிருந்து மதுரைக்கு வந்ததும் நாம் அறிந்தோம். எனது தந்தை சுந்தர சோழர் போரிடப் போகிறார் என்று முட்டாள்தனமாக சிந்தித்து போருக்கான தேதி அறிவிக்கப்பட போவதும் நாங்கள் அறிந்தோம். எங்களது படை வீரர் மூலமாகத்தான் ஒற்றர்கள் சோழ நாட்டிற்குள் அடைக்கலமாக இருப்பது தெரிய வந்தது. ஒற்றர்கள் மூலமாகத்தான் பாண்டியர்கள் இங்கு நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதும் நாங்கள் அறிந்தோம். என்ன வீரபாண்டியரே, ஒற்றர்களுக்கு எதிரிகளின் நாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லையா? ஒற்றர்களில் ஒருவன் என்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். வீரபாண்டியா, என் விவேகத்திற்கு உன் ஒற்றனை பரிசாற்றினேன். என் வீரத்திற்கு உன் தலைமறைவை பரிசாற்றினேன். இன்னும் உன்னிடம் எஞ்சி உள்ளது உன் தலை மட்டுமே. அதை என் வாளுக்கு பரிசாற்றுவேன். பல நாட்களாக காய்ந்து கொண்டிருந்தேன் உன் உதிரத்தை சுவைப்பதற்காக. நான் வருவதைக் கண்டு உன் உடல் நடுங்குவது என்னால் உணர முடிகிறது. என்னை பார்த்து உன் படை வீரர்கள் அழும் குரல்கள் என் செவிகளில் இனிமையாக கேட்கிறது. சமுத்திரத்தில் காற்று வீசும் பகுதிகளில் எல்லாம் செல்லும் விசைப்படகு என நினைத்தாயா என்னை? புயலே வந்தாலும் எதிர்த்து நிற்கும் வல்லமை கொண்ட பாய்மரமட நான். என்னை பொறுத்தவரை போர்க்களத்தில் எதிரிகளை கொல்ல வேண்டும், இல்லை என்றால் செத்து வடிய வேண்டும். உன்னை போல் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகை காட்டிவிட்டு பின்வாங்கி செல்பவன் கிடையாதட நான். அமைச்சரே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் தங்களிடம் அப்பொழுதே கூறினேன் ஏதோ நடக்க இருக்கிறது என்று. நீங்கள் தான் அப்படியெல்லாம் இருக்காது என்று கூறினீர்கள். என்ன வீரபாண்டியரே? அடி ஆதித்தா, இம்முறை நான் கூறுவதை கேள்.
நான் உன்னை பார்த்து மறைய வேண்டும் என்று அவசியம் எனக்கு இல்லை. யாம் உன்னிடம் புரிந்தது சங்குல யுத்தமே. அது என்றும் தலைமறைவல்ல, புரிந்து கொள்ளடா பொடியனே. சங்குல யுத்தம் என்றால் தெரியுமா உனக்கு? போர்க்களத்தில் எனது மக்கள் அதிகமாக உயிரிழந்தார்கள். அதற்காகவே நான் பின்வாங்கினேன். என் நாடு என் மக்கள் என்று வந்துவிட்டால் நான் எந்த யுத்தத்தையும் கையாளும் வல்லமை கொண்டவனடா. வா, என்னுடன் துவந்து யுத்தம் செய். இந்த வீரபாண்டியனா இல்லை ஆதித்தனா என பார்த்து விடலாம். அடே ஆதித்தா, நன்றாக நினைத்துப்பார். என்னுடைய ஆசையே என் தந்தையிடம் இருந்து மதுரையை மீட்ட முதலாம் பராந்தகனை மண்ணில் சாய்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவனது மகன் உத்தமசீலியின் தலைதான் மண்ணில் சாய்ந்தது. அதே போல்தான் என்னிடம் இருந்து மதுரையை மீட்ட சுந்தர சோழனை மண்ணில் சாய்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவனது மகன் ஆதித்தனின் தலைதான் இம்மண்ணில் சாயப் போகிறது. அது என்னவோ தெரியவில்லை. சோழ நாட்டு மன்னர்களின் இளவரசர்கள் தலையெல்லாம் என் கைகளால் போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அடே படைத்தளபதி, பாண்டிய நாட்டு ஒற்றனை அழைத்து வாருங்கள். போர் விதிகளையும் போர் தர்மத்தையும் மீறி என் பாட்டன் உத்தமசீலியின் தலையை இம்மண்ணில் சாய்த்திருக்கலாம். அதே மண்ணில் உன் தலையை சாய்க்கவே நான் வந்துள்ளேன். இதோ உன்னுடைய ஒற்றன். இந்த அம்பை செலுத்திய வில் நீதானடா. இனி எதிரிகள் எவனும் சோழ நாட்டிற்குள் அடியெடுத்து வைக்கவே ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நன்றாக பார், இவன் நிலைதான் அனைவருக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒற்றனின் தலையை சீவினார் ஆதித்த கரிகாலர். அடே வீரபாண்டியா, இப்போருக்காகவும் உனக்காகவும் நான் உருவாக்கிய போருக்கான விதிமுறைகளை அறிவித்து விடலாமா? அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் விதிமுறைகள் என்னவாக இருக்கும் என்று. விதிமுறைகள் என்னவாக இருக்கும்? போரில் வெல்லப்போவது யார்? பாண்டியர்களா சோழர்களா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.